ஹலோ மக்களே. ஸோ நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் போக போகிறோம். இந்த பேக் என்னோட பேக் கிடையாது, அக்கா குழந்தையோட பேக் தான். பட் திஸ் இஸ் பர்ஃபெக்ட். சொல்லி ரெடி ஆன பிறகு தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது எனக்கு. கேப் வந்து கண்டிப்பாக வச்சு ஆகணும் அப்படின்னு. நல்ல வெயில் இருக்கு. இங்கே இருக்கிற வெதர் எல்லாம் ஒன்றுமே நம்ம கையில் இருக்காது. பக்கத்தில் வெயில் வந்துடும், பக்கத்தில் வந்து மழை வந்துடும், எதுவும் சொல்ல முடியாது. இது ஓகேவா? கீழே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி லிட்ரலி நம்ம ட்ரிப் எல்லாம் போகும்போது வீட்டில் இருந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியே நாங்கள் கொஞ்சோண்டு காஃபி, கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸு, கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சமாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். விஷயம் நான் உங்களுக்கு இது சொன்னேன், நம்ம ஊரில் வந்து நம்ம எங்கே போனாலும் அம்பர்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இங்கே எங்கே போனாலும் எப்போ போனாலும் நம்ம கையில் வந்து ஜாக்கெட் இருக்கணும். ஏன்னா எப்போ தான் மழை வரும், எப்போ தான் வந்து நம்மளுக்கு குளிர் தாங்க முடியாதுன்றது நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால ஒரு சேஃப்டி சைடாக நான் வந்து எப்போவுமே வந்து இதை கையில் வச்சுப்பேன். நான் இப்போ பார்க்குறதுக்கு எந்த கோலத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல, நானே கண்ணாடி வச்சுருக்கிறதுனால. ஓகே, அந்த பின்னாடி வந்து எவ்வளோ நல்லா சமத்துக்குள்ளேயே வந்து வண்டி வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிட்டோம். இப்போ நான் கீழே வந்துட்டேன். அக்கா அண்ணாவும் குழந்தையும் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இங்கே எப்போவுமே வந்து காத்திருக்கும். நம்ம எவ்வளோதான் தலை வந்து நல்லா அழகாக சீவிட்டு வந்தாலும் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், காமெடியாக தான் இருக்குது. பட் அவங்க கீழே வந்துட்டோன்னா நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். 2023 2024 நாங்கள் இதே இடத்துக்கு வந்து ரோட் ட்ரிப் போயிருக்கேன். அந்த இடத்துல போயிட்டு நான் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து முடிஞ்சா வந்து இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ அழகான ஒரு இடம், பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்னைக்கு வெதர் வந்து சன்னியாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து ப்ரெடிக்ஷன். கிளைமேட் வந்து சன்னி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல வெயிலாக தான் இருக்கும். நம்ம பார்ப்போம். பாருங்க, ஹேர் எல்லாம் இப்படிதான் இருக்க போகுது இன்னைக்கு. தலையெல்லாம் ஆனால் நல்லா இருக்கு. இப்போ இன்னைக்கு கிளவுஸ் எல்லாம் நான் போடல. கிளவுஸ் போடுறதுனால நல்லா குளிர் இருக்கு. நார்மலா வந்துட்டு எப்பவுமே லேட்டா இறங்குறது நானு. ஆனா இந்த வாட்டி நான் வந்து ரொம்ப சமத்து பிள்ளையா நானே வந்து ஃபர்ஸ்ட் வண்டியில் உட்காந்துட்டேன். அவங்களுக்காக மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணலதா இருக்குன்னு. அது அப்படியே ஒட்டி ஒரு லேக் ஒன்று இருக்கு பாருங்க. இவங்க அழகா ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, ப்ரொடெக்ட் பண்றாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். மக்களே இது பாருங்க, இந்த இடம் உலகத்திலே வந்து ஹெவன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இடம். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். அந்த அளவுக்கு அழகா இருக்கு. நீங்க பாருங்க, இந்த தண்ணி அவ்வளோ பியூரா இருக்கு. எனக்கு அந்த தண்ணியில போய் குதிச்சு குளிக்க தான் தோணுது. பட் வந்து குதிக்க முடியாது. குதிச்சுட்டேன்னா அப்படியே அந்த தண்ணியோட சேர்ந்து நான் எங்கேயோ போயிடுவேன். அப்புறம் நான் காணாம போயிடுவேன். அப்புறம் உங்களுக்கு நான் இருக்காது. ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆக போறேன், ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆக போறேன். ஸோ நீங்க அந்த மிஸ் பண்ணுவீங்க இந்த தண்ணியில் நான் குதிச்சுட்டேன்னா. இல்லைன்னா கண்டிப்பா இறங்கி இருந்திருப்பேன். மக்களே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. எனக்கு பாடி கார்டா தான் வந்திருக்கா. உங்களுக்கு அப்படியே பின்னாடி அப்படியே தெரியுதுல்ல, அவ்வளோ வைடா இருக்கு. மேக் அ விஷ், டாஸ் எ காயின். என்னோட ஆசை என்னன்னு நான் சொல்ல போறேன். காயின் போட்டுக்கலாம். குளிர், நல்லா குளிர் இருக்கு மக்களே. அதனால முடியல. அதனால தான் வந்து தலையெல்லாம் கவர் பண்ணிட்டேன். சும்மா ஒரு ரேண்டமா ரோட் ட்ரிப் தான். இதுக்கெல்லாம் இங்கே எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியல. கை பிடிக்கிறதுக்கு பயமா தான் இருக்கு. ஒருவேளை அவங்க வந்து ஏதாச்சும் ஷாக் வச்சுட்டோன்னா எனக்கு ஷாக் அடிச்சிடும்ல. அதனால வீடியோவில் பார்க்கும்போது குளிர்ற மாதிரி உங்களுக்கு தெரியாது. பட் உண்மையில நம்ம வெளியே இறங்கி நடக்கும்போது தான் நம்மளுக்கு குளிர்ற மாதிரி தெரியும் மக்களே. நம்ம மறுபடியும் வண்டியில் இறங்குறேன். இப்போ வந்து கொன்னமேரா போயிட்டு இருக்கேன். இது வந்து கொன்னமேரா ரோடு, ஓகேவா? இது வந்து அயர்லாண்டில் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிரைவ்ஸ்னு வேணா சொல்லலாம். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஹெவன் மாதிரி தெரியுது. உங்களுக்கே தெரியுதுல்ல, பாருங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு மேஜிக்கலா இருக்கு இந்த வியூ. என் அண்ணாவும் என் அக்காவும் அவங்க குழந்தைங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் ஆகுதும் அவங்க வந்து ஒர்க்கில் வந்து ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஃப்ரீ டைம் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி வண்டி எடுத்துட்டு இந்த வழியை வந்து ரோட் ட்ரிப் போகுவாங்க. ஊர் சைடு தானே, வில்லேஜ் சைடு தானே, அதனால தான் வந்து இவ்வளோ சைலண்டாக இருக்குது. மறுபடியும் நான் வந்து வெளியே இறங்கிட்டேன். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த ரோடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்மளுக்கு வந்து போற வழியில எல்லாமே வந்து ரோட்ல நிப்பாட்டி இறங்கி பார்த்துட்டு போக தோணும். அந்த அளவுக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கு ரோடு பாக்குறதுக்கு. இந்த வண்டி போற சவுண்ட் மட்டும் தான் இருக்கு, மற்றபடி அந்த பிரச்சனையும் இல்லை. அது இப்ப சவுண்ட் இல்லாத வண்டி நீ வந்து சவுண்ட் இல்லாம போன்னு எனக்கு சொல்ல முடியாது. அந்த சவுண்ட் மட்டும் தான் இருக்கு, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. செம்மறியாடு ஹாய். டைம் இல்ல, ஏன் மூஞ்சி திருப்புறா? நான் ஹாய் சொன்னா மூஞ்சி திருப்புறா. ஹாய் எவ்ரிபடி,
ஹாய் செம்மறியாடு என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் இந்தியால இருந்து வந்திருக்கேன். ஓகே ஓகே ஹாய் மே அப்படின்றாங்க, விச் மீன்ஸ் எனக்கு ஹாய் தான் சொல்றாங்க. ஏதா பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பாட் மக்களே. இது நம்ம வண்டியில் உட்கார்லங்க ஒரு அடியா நம்ம வந்து டேன் ஆக வேண்டாம்ட்டு அப்படி ஒரு வெயில் மக்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போவே நல்லா டேன் ஆயிருக்கு. இந்த மாதிரி அக்காவும் அண்ணாவும் உள்ள போயிட்டு எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். நான் இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கும் போது அக்காவும் அண்ணாவும் என்ன வந்து அங்க நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கி காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப டேஞ்சர்னு நினைச்சிட்டு நாங்க கீழே போனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல வந்து என்னால இறங்காமலும் இருக்க முடியல. ஏன்னு தெரியல. கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்ல பாய்ஸுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். வாங்க, இந்த உலகத்துல வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் அது நம்ம பார்க்காம செத்து போனா அப்புறம் வந்துட்டு நல்லா இருக்காது. நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அந்த அளவுக்கு வந்து இது பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் இந்த 30 வயசுல வந்து கல்யாணம் பண்ணாம குழந்தைய பெத்துக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. மண்டைய நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு எதை சொன்னாலும் பயந்துக்கிறேன். இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா? எங்க பிளான் பண்ணினோம் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆனா மேல போகும்போது வெயில் இருக்கிறதுக்கு ஜாஸ்தி. ஒரு சேஃப்டிக்கு நம்ம சூடு இல்லாம இருக்கிறதுக்கு ஜாக்கெட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கேன். ஹாய். அந்த சைடுல இன்னொரு ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு. சரி ஓகே, நான் இறங்கிட்டு அந்த பக்கம் அந்த ரொமான்டிக் கப்பிள்ஸ் வந்து லைட்டா ஷூட் பண்றேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, என் அண்ணா வந்து ஊஞ்சல் உட்காந்துட்டு அதுல இருந்து இறங்காம உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ சேச்சி வந்து அதுல மாட்டிட்டு உட்காந்துருக்கேன். அங்க வந்து மான் இருக்கு மக்களே. மான் தெரியுதா? ஜூம் பண்ணி பார்க்கலாம். பார்த்ததுல வந்து ஒண்ணு வந்து டாங்கி, டியர், 3 டைப் வந்து நம்மளுக்கு இந்த ரூட் இருக்கு. அதாவது எல்லாராலையும் வந்து ஃபுல்லா ஏற முடியாது. நீங்க அங்க பாத்தீங்களா? அதோ அங்க 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 மேல டாப்ல பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ, செகண்ட் வந்து ப்ளூ, தேர்டு வந்து ரெட். ஸோ வந்து அதுதான் ரெட். அதுக்கு மேலே ஏறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த அளவுக்கு தெம்பு இருக்கிறவங்களால தான் ஏற முடியும். நாங்கள் வந்து ப்ளூ வரைக்கும் தான் ஏறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. கொஞ்சம் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், கொஞ்சம் தெம்பு வேணும். ஃபிசிக்கலி ஃபிட்டாக தான் இருக்க, தெம்பு இருக்குது. பட் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி ஏற முடியாது. ஏன்னா ஒன்றுனா வந்து ரொம்ப வெயில் இருக்குது, ஓகேவா? ஆனால் ரொம்ப குளிரும் இருக்குது. அப்படி இப்படி ஸ்டீப்பாக இருக்குது. போய் நான் மூச்சு வாங்கிட்டு இருக்கு. இதுக்கடையில் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ளூ வரைக்கும் ஏறுவேன். ரெட்டு கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அது இன்னொரு சீசன்ல ரொம்ப பர்ஃபெக்ட் வெதர் இருக்கிற டைம்ல வந்து ஏறலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மலை ஏறி இறங்குறதுக்குள்ள கருவாடு ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங்கு போனால் நான் யாருன்னு கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே தான் வீடு கட்டணும். நான் வரமாட்டேன் திரும்பி ஊருக்கு. சரியா? இந்த எல்லோ ஃப்ளவரோட பேர் என்ன? எய்டன், what's the name of this flower? Gross bush. பாருங்க, இந்த ஃப்ளவர் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு. நான் அயர்லாந்துல வந்த போதுல இருந்து இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து எங்க திரும்பினாலும் இந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கு. பாருங்க. ஓ, உங்களுக்கு அங்க பின்னாடி தெரியுது பாத்தீங்களா? அட்லாண்டிக் ஓஷன் மக்களே. அந்த ஓஷன் அந்த சைடு தெரியுதா? அங்கிருந்தே நாங்க வந்து ஏறிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ நாங்கள் ஏறிட்டோம். இன்னும் நிறைய இருக்கு ஏறதுக்கு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த ப்ளூ வரைக்கும் நல்லா ஏற முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் தெம்பு கம்மியாக தான் இருக்கு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான் வந்து கொஞ்சம் காலரி அப்படி இப்படிதான் இருந்தாலும் ஏற முடியல. எனக்கு பிரச்சனை வந்து ஏறது கிடையாது. எனக்கு பிரச்சனை இந்த வெயில் தான். வெயில் டேன் ஆகுது மக்களே, டேன் ஆகுது. ஏன்னா நான் சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன். பட் இந்த சன்ஸ்கிரீன் வந்து எவ்ரி 4 hours வந்து அப்ளை பண்ணாதான் அது ஒர்க் ஆகுமா. நான் வந்து எவ்ரி 4 hours போடுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு அந்த மனசு இருக்காதுல்ல. ஒரு வாட்டி போட்டால் அவ்வளோதான். அழகு இருக்கிற இடம் இருந்தா கூட டேன் ஆகுறதுனால அந்த அளவுக்கு நம்மளால ரசிக்க முடியாது மக்களே. சக்சஸ்ஃபுல்லி எல்லோ முடிஞ்சாச்சு. அந்த எல்லோ அந்த ரவுண்டு தான் நம்ம முடிச்சிட்டோம். இது கார் பார்க். இதோ இங்க இருந்து இங்க வந்துட்டோம். இதோ இவ்வளோ இருக்கு மக்களே. இதோ ஆரோ மார்க் பாருங்க. ப்ளூ ஸ்டார்ட் ஆகுது இங்க இருந்து. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்டீப்பா இருக்கு. இவ்வளோ நேரம் ஏறின மாதிரி கிடையாது. கொஞ்சம் அப்படி இത്രയും வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி மக்களே. இந்த ஊர்ல இருக்கிறவங்க காசு கொடுத்து டேன் ஆகுவாங்க. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க காசு கொடுத்து வெள்ளை ஆகுவாங்க. நான் காசு கொடுத்து எதுவுமே ஆகல. எனக்கு இருக்கிறது போகாம இருந்தா போதும். இது அங்க மேல பாத்தீங்களா ஆளுங்க நிக்கிறது, அதுதான் ரெட்டு. ஓகே, வெயில் குளிர் இதுதான் எனக்கு பிரச்சனை. என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் போய் நின்னுக்கு? அவங்க ஏறி மேல போயிட்டாங்க. ஒரு ஆர்வத்துக்கு எனக்கு எல்லாமே கையில் எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க, தண்ணி போட்டல அது இது எல்லாமே இருக்கு என் கையில. ஆமா, ஆனா இப்ப ஏறினது எல்லாமே இறங்கணுன்றது இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆர்வத்துல சொல்லிட்டேன்.
இப்போ நான் மறுபடியும் இறங்கலாம் அப்படின்னு சொன்னா வந்து ஏத்துக்க மாட்டாங்க, அதனால ஏறி ஆகும். மட்டும் இல்லை, முன்னாடி பார்த்து நடக்கலன்னா இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் தண்ணி இருக்கு. அப்புறம் வந்து இந்த சதுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, மார்ஷ்லாண்டுன்னு நினைக்கிறேன். கால் போட்டு அதுக்குள்ளே கால் போட்டு நம்ம உள்ளே போயிடுவோம். அதுக்காக ப்ளூ வந்துட்டு அடுத்தது ரெட்டுக்கு போகணுன்னா போகலாம், நம்ம விருப்பம்தான். தெரில, நான் கேட்டு பார்க்கணும். ரெட்டுன்னு அங்கே இருக்கு. ப்ளூ வரைக்கும் தான் நம்ம பிளான்ல இருந்தது. ப்ளூ வரைக்கும் நம்ம ஏறியாச்சு. இப்போ நம்ம கீழே போக போகிறோம். ரெட்டுக்கு போகணுன்னா நம்மளுக்கு வந்து ஹைக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்கணும். நம்ம கையில் 2 கையும் 2 காலும் மட்டும்தான் இருக்கு. மற்ற எதா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கையில் இல்லை, அதனால மேலே போக முடியாது. அதனால கீழே இறங்கிடலான்னு சொன்னாங்க. இதோ கீழே இறங்கிட்டு இருக்கேன். என்னடா பண்ற? அவன் வந்து ராக் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு, எதுக்குன்னு தெரியல. ஓகே, அவனுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி தான் எப்போவுமே. சும்மா ரோட்ல இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து தூக்கி போடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிடா, பண்ணுடா. யா 3, 2, 1 கோ. எஸ், கேட்ச் பண்ணுங்க. நீங்க சென்னையில இருந்து அது கேட்ச் பண்ணுங்க. ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? லைட்டா பிரேக் பிடிச்சா கூட நான் எங்கேயோ போய் விழுந்துருவேன். நல்ல வேலை இந்த செப்பல் மாத்திட்டு வந்துட்டேன். கீழே இறங்கிட்டேன். ஆனா அங்க மலை மேல இருந்தா நம்ம கீழே இறங்கணும். இங்க தண்ணி இருக்கு மக்களே. இந்த தண்ணி வந்து நீங்க சொன்னது கேட்டீங்களா மக்களே? நான் வந்து அத தண்ணி எடுக்கலாத போறா. இவன் என்ன சொன்னேன்னு தெரியாது உங்களுக்கு? அவ சொல்றா அது ஷீப்போட பீன்றா. நான் பாய்ஸ் நடக்கிற மாதிரி நடக்கிற பசங்களே அல்ல மக்களே. என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னோட பாடி கார்டு இருக்கா. எய்டன் பின்னாடி கல்லு பெருக்கிட்டு இருக்கா பாரா. ஓகே, லெட்ஸ் ரன். ஓகே, பிரேக் பிடிக்க முடியல. ஓ, எனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல. இருந்தாலும் என் அக்கா குழந்தை எனக்கு ஒரு பூ கொடுத்துட்டாங்க மக்களே. பூ கொடுத்துட்டாங்க. இந்த மலை மேல நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன ப்ரப்போஸ் பண்றவன் பேசாம இந்த கொண்டை மேல மலை மேல என்ன கூட்டிட்டு வந்துட்டு ஓகே அந்த மலை மேல நின்னுட்டு ப்ரப்போஸ் பண்ணா நல்லா இருக்கும். அதெல்லாம் இதான் மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இல்ல. நோ கிடிங், அதெல்லாம் வேணாம். அந்த மாதிரி ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. குட்டியில நின்று ப்ரப்போஸ் பண்ண அதெல்லாம் கிடையாது. சும்மா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாலே போதும், நான் ஓகே சொல்லிடுவேன். இதோ இந்த பின்னாடி ஒருத்தர் இருக்கா பாருங்க, அவன் என் தலையில வந்து ஏதோ ஒண்ணு நோண்டிட்டு இருக்க. சோ நம்ம வந்து முடிஞ்சா இவனை வந்து இங்க விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன். You look pretty. நான் கேட்காமலேயே அவ சொன்னான். எனக்கு இவங்க 2 பேரும் குழந்தைங்கதா. என்னன்னா வந்து 11th படிக்கும் போதா இவ பிறந்திருக்கா. இப்ப என் கூட நடந்துட்டு இருக்கல. அவன் வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் தாண்டா, அதுக்கப்புறம் தான் அவன் பிறந்திருக்கா. அப்போ எப்படின்னா வந்துட்டு எனக்கு 2 பேருமே வந்து லிட்டரலி குழந்தைங்க மாதிரி. இந்த குழந்தை வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து என்னை ஃபர்ஸ்ட் வந்து இவ தான் மேமா அப்படின்னு கூப்பிட்டேன். அதாவது சித்தி அப்படின்றதுக்கு வந்து மலையாளத்துல வந்து மேமா அப்படின்னு கூப்பிடுறேன். யார் இந்த மான் குட்டி? ஆனா அழகா 2 மான்குட்டி அங்க இருக்காங்க. இப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது பாருங்க. நம்ம ஊர்ல வந்து மான் இல்ல வந்து வைல்ட் அனிமல்ஸ் வந்து ஷூட் பண்ண வந்து கண்டிப்பா நம்மளுக்கு கேஸ் தான், நம்ம ஜெயிலு தான். ஆனா இங்க வந்து ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு. அதாவது மான் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஷூட் பண்றதுக்கான பெர்மிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அது பண்ண வேணாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா பாவம் இல்ல, அவங்களுக்கும் நம்மள மாதிரி வாழணும்ல, குடும்பம் எல்லாம் அவங்களுக்கும் இருக்கு, பிள்ளைங்களும் அவங்களுக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள கொல்லக்கூடாது. எனக்கு கஷ்டம்தான் அந்த மாதிரி எல்லாம். நான்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். எனக்கு அது கேட்டபோது கஷ்டமாயிடுச்சு. பட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் பாஸ் பண்றேன். எனக்கு என்னை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு தெரியுமா? டோரா மாதிரி தோணுது. அந்த டோரா புஜியில டோரா இருக்குல்ல, அந்த டோரா மாதிரி எனக்கு தெரியுது. உண்மையிலே சொன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நாளா இருந்தது இன்னைக்கு. நான் இன்னைக்கு ஃபுல்லாவே சுத்திட்டேன். உண்மை வாங்க, ஒரு சின்ன சண்டை ஒண்ணு போயிட்டு இருக்கு. சிப்லிங்ஸ் அந்த பின்னாடி போயிட்டு ஐயோ சரி, ஐ திங்க் ஐ ஷுட் கோ.